தீபாவளி பண்டிகையை ஒட்டி கும்பகோணம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுப்பிரியர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசுப்பிரமணியம் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசுப்பிரமணியம். தீபாவளி பண்டிகையினாலே ஒரு கொண்டாட்டம் தான். குறிப்பாக இந்த டாஸ்மாக் கடைகளில் மதுப்பிரியர்களுடைய கூட்டம் அலைமோதுவது தற்போது வழக்கமான விஷயம்தான். அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். சிலர் வீட்டில் வெடி வெடித்து இனிப்பு பலகாரங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு கொண்டாடினர். அந்த வகையில் மதுப்பிரியர்களாலும் இன்று தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே உள்ள மதுக்கடைகளில் ஏராளமான மதுப்பிரியர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இன்று பகல் 12 மணிக்கு மதுக்கடைகள் திறக்கப்பட்ட போது நீண்ட நேரம் காத்திருந்த மதுப்பிரியர்கள் ஒருவருக்கு ஒரு முண்டியடித்துக் கொண்டு கடைக்குள் சென்று மது பாட்டில்களை வாங்கி சென்றதை காண முடிந்தது. இந்த வகையில் கும்பகோணம் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் மதுப்பிரியர்கள் சாலை ஓரங்களில் மோட்டார் பைக்குகளை நிறுத்திவிட்டு கடைக்குள் சென்று பாட்டில்களை வாங்கி வந்தனர். அது அந்த பகுதியில் இதனால் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்த நிலையில் கும்பகோணம் பேருந்து நிலையம் எதிரே ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்ததால் மதுப்பிரியர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த மதுக்கடை பராமரிப்பு பணியாளர்கள் அங்கு மூங்கில் தடுப்புகளை ஏற்படுத்தி மதுப்பிரியர்களை வரிசையாக வர செய்தனர். இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து செல்லக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்த்தோம். அந்த வகையில் ஒருவர் கூறியதில் நாம் மது அருந்துவதில்லை, தீபாவளி பண்டிகைக்காக சாப்பிட வந்து இங்கு நீண்ட நேரம் காத்திருந்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை கூற நாம் கேட்டோம். அந்த வகையில் கும்பகோணம் பகுதியில் தீபாவளி பண்டிகை மதுப்பிரியர்களால் களை கட்டியுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. நன்றி.